ஆமா கண்டுபிடிக்கணும். எல்லாரையுமே சொல்லலாம். அது யாருன்றதே கரெக்டா கெஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க எல்லாம் படம் பார்த்தா தான் தெரியும். அது ஒரு 2-3 நாள் ஆனாதான் எல்லாரும் ஒரு கருத்து வைப்பாங்க. அதுலதான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு பார்த்த வரைக்கும் கண்டுபிடிக்க முடிச்சா உங்களுக்கு எல்லாரையுமே சொல்லலாம் சார். அதுல இருக்கிற அந்த 4 கேரக்டரும் எல்லாரையுமே சொல்லலாம். அது இந்த மாதிரியான படங்கள் தமிழ் புதுசா இருக்கும். கண்டிப்பா புதுசா சார். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சார் படத்தோட ஒரு பிளஸ்ஸே. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு. ராஜ்பிரதாப் நல்லா பண்ணியிருக்காரு. த்ரில்லிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் த்ரில்லிங்கா இருக்கு. செகண்ட் ஹாஃபும் நல்லா த்ரில்லிங்கா தான் இருக்கு. ஒரு 2-3 டைம்ஸ் மூவி பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா புரியும். இந்த படம் ஸ்லோவா போற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் வேகமாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஸ்லோ தான். யாரும் கெஸ் பண்ண முடியுது அவங்களால? கெஸ் பண்ணலாம் சார். எல்லாரையுமே கெஸ் பண்ணலாம். அது ஆடியன்ஸ்க்கு தான் இருக்கு. இருக்காங்க யார் யார் இதுன்னு கண்டுபிடிக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு. இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. கலையரசன் சார் சூப்பரா பண்ணிருக்காரு. அவருக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் பிடிக்கலன்ற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹீரோயினும் செம்மையா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு. பாக்குறவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பாப்பாங்க. எனக்கு எப்படின்னா த்ரில்லரா இருக்கு, நல்லா ஈகரா இருக்கு இன்னும் பாக்கணும் அப்படின்ட்டு. சூப்பரா இருக்கு படம். ஆமா, அது ரொம்ப கியூரியாசிட்டி. என்னன்னா எல்லாருக்குமே அது அதிகமாகறதுனால எல்லாருமே யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டா பார்க்கதான் தோணுது தவிர வேற எதுவுமே ஐயோ என்ன இப்படி இருக்கு படம் அப்படிலாம் தோணல. இன்னும் ஜாஸ்தியா கிரைம் இப்படி இருக்கும் அப்படிதான் தோணும். இல்ல வந்தது இல்ல. அதான் நான் சொல்றேன்ல, எல்லாருமே பாக்குறதுக்குள்ள நம்ம கையில கொடுத்துருக்காங்க யாரு கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. அது சூப்பரா இருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதான் நம்ம கிட்ட சொல்றாங்கல்ல, யார் நிறைய பேர் கொலை பண்ணிருக்காங்க யாருன்னு கண்டுபிடிக்க நம்ம கிட்ட சொல்றாங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரியில எந்த படமும் அப்படி வந்தது இல்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் அதனால சூப்பரா இருக்கு. ஆமா, இந்த படத்துல அவருக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் அவருக்கு பிடிக்கலன்ற இது கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் வைஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஓவராவும் இல்ல, மீடியமாவும் கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி. அதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு படம். தேங்க்யூ. நல்லா இருந்தது பாஸ். சஸ்பென்ஸ் த்ரில்லரை விட சஸ்பென்ஸ் தான் இதில் மெயின். இது சஸ்பென்ஸ் கான்செப்ட் நல்லா இருந்தது. படத்தில் கிளைமேக்ஸ் நம்ம கையில் விட்டது அதுதான் அதாவது இப்போ நம்ம இவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இவங்கன்னு சொல்லும்போது இன்னொருத்தர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கையிலே சாய்ஸ் கொடுத்துட்டாங்க, நீங்களே யார் வேணா டிசைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நான் இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா அது போயிடும். இல்லை கண்டிப்பாக யார் வேணா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான் அது. ஆனால் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான இது தான். இல்லை கண்டிப்பாக பாஸ், எல்லாமே ஒரே கிளைமேக்ஸுக்கு கொண்டு வந்துட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஒரு புதுவான இது, எப்போவுமே ஒரு நியூ இது வந்தால் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இது டெஃபினட்டாக நல்ல ஒரு இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம இவங்களான்னு சொன்னால் அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவாங்க. ஸோ 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இதில் தான் இருக்காங்க. ஸோ யார் வேணால் அதில் இருக்கலாம். பட் யார் பண்ணாலுமே அது நியாயமான இது தான். கலையரசும் சரி, அப்புறம் விதார்த்தும் சரி, எல்லாரோட இதுவுமே விதார்த்துக்கு வாய்ஸே கிடையாது. பட் ஆனால் அவரோட ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் நல்லா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது மூன்றாம் கண் படத்தோட டைரக்டர். படம் ரொம்ப வித்தியாசமான படம். எல்லா படமும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் தேட்டர்ல போய் பாருங்க. ரசிகர்களை ஹீரோவாக்குற முயற்சியில் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அது சரி, அவரோட மனசாட்சியா நான் பேசுறேன். மூன்றாம் கண் படம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தமிழ்நாடு ஆடியன்ஸோட சேர்ந்து பார்த்துக்கோம். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். புது ட்ரை, அதுக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நீங்களும் படம் பார்க்கும்போது என்ன மாதிரி கதை அப்படின்ற விஷயம் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் ஆடியன்ஸோட கையில் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸை எங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க, யாராக இருக்கும் இவங்களா இருக்குமா அப்படின்ற விஷயம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஒரு ஹெல்த்தியான குரூப், ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த பிரதிபலிப்பு இந்த படத்தையும் வந்துருக்கு. ஸோ கோ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். பெரிய படத்தோட போது இருக்கும், நிறைய படங்கள் இன்னும் தியேட்டர்ஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் எங்கள் படங்கள் போராடி ஸ்க்ரீன் கிடச்சி கிட்டத்தட்ட நிறைய இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துனா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ. அண்ட் வாட்ச் மூன்றாம் கண் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு எங்களோட ரிலீஸ் ஆகிற டபுள் ஆக்குபென்சி அண்ட் அபவி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், எங்களோட மனமார வாழ்த்துக்கள், கரெக்ட். ஓகே, ஸோ எங்க படம் நாங்கள் தான் பார்த்துட்டு வரோம். சார் சொன்ன மாதிரி நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும் யார் அது கொலை பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அண்ட் பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். மூன்றாம் பெண் படத்தில் ப்ரொடியூசர் சசி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஒரு இருக்காங்க, எல்லாரும் வந்து சொல்லிட்டு படம் சமயம் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷ் அப்புறம் கலையண்ணன் எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப சந்தோஷம். மக்கள் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க. என்னன்னா இது இருக்க ஹீரோ விட நீங்க தான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்து சொல்லுங்க. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். படம் ரிலீஸ் பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாருமே பாசிட்டிவ் சீரியஸாக உண்மையாக ரொம்ப நல்ல படம். வயசு எல்லாருமே தேர்ந்து கொண்டு கொடுப்பாங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட். இது எல்லாருமே லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். மூன்றாம் படம் செம்மையா இருக்கு. கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். டைரக்டர் சார் ஒரு பெரிய வார்த்தைகள் இப்படி ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் டச் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த முழு தைரியமா ஒரு இருக்கு. ஸோ அந்த வித்யான் சார் கேட்கவே வேண்டாம், இப்ப எப்படி பேச போறாங்க, படத்துல பேசாமலே இருக்காரு. கண்டிப்பா சந்தோஷ் பாபு மாதிரி ஒரு மனசாட்சி இருந்தா யாருமே பேசவே வேண்டாம். எல்லாம் மனசாட்சி பேசி அதுல அதோட எல்லாத்தையும் சொல்லிட்டு அதனால நமக்குலாம் அவர் மாதிரி ஒரு மனசாட்சி இருந்தா யாருமே பேச வேண்டாம். ஸோ எக்ஸலண்டா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு சூப்பர் மூவி. அண்ட் என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட் டேரக்டர் கிட்ட வைக்கிறேன், சாங் தயவு செஞ்சு எண்டில் ஆட் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ராஜ் பிரதாப், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். மூன்றாம் கண் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து போகிறோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நல்ல ஒரு இன்டெலெக்சுவலான ஸ்க்ரீன் பிளே, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே. கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாரும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூன்றாம் கண் திரைப்படத்தை இன்னைக்கு நம்மளால மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே படத்தில் சொன்ன மாதிரி தான், யார் அந்த கொலகாரர், நீங்களான்னு எனக்கு கேட்கும்போது வெரி ஹாப்பியா இருக்கு. ஆனால் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கேட்டால் நான் பேசல படத்தில் அப்படின்னா, நம்ம பேசக்கூடாது, மக்கள் பேசணும். கண்டிப்பாக இந்த படம் மக்கள் பேசுவாங்கங்கிற பெரிய நம்பிக்கை இருக்கு. முக்கியமாக இந்த படத்தோட இயக்குனர் கணேசன் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக படத்தை இயக்கியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதம், அஜித்தும் சரி. அதே நேரம் தலைவா ஐயோ, என்ன ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அவர்கிட்டே சொன்னேன், படம் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்களை பேசுறேன்னு. ரொம்ப அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமராமேன் கேட்கவே வேணாம், உதய் வந்து என் ஆள்லேருந்து எனக்கு வேற லெவலில் மாற்றிட்டு வர ஒரு கேமராமேன். ரொம்ப அற்புதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக அது உங்களுக்குலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் தியேட்டரில் படம் பார்த்து எங்கள் டீமுக்கு வாழ்த்து கொடுங்க. மெயின் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சசி, அவர் அப்படி ஒரு நல்ல மனிதனுக்கு இந்த படம் வந்து வெற்றிகரமாக சேர்க்கணும். அது எல்லாம் உள்ள இறைவன் காப்பாற்றுவார். படத்தில் வந்து ஒவ்வொரு சீனே 3 டைம் எடுப்போம். ஒரே சீக்வன்ஸ் ஹைப்பர் லிங்க் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்கிங்காகவே ரொம்ப கண்டினியூட்டிலாம் ஒரு 3 days ஒரு சீன் முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த 3 days அதே சீனை கண்டினியூ வேறு ஆங்கிள் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு கலர் பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணுவோம். ரெட் கலர் இருக்கும், அப்புறம் க்ரீன் ஒருத்தருக்கு ஃபாலோ ஆகும். ஸோ மேக்கிங்காகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த டேரக்டர் ஃபாலோ பண்ணதே ஹாப்பி. தேங்க்யூ சார்.